சமீப காலமாக முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற சிலர் நல்லிணக்கம் என்ற பெயரில், நல்லிணக்கம் பேணுகிறோம் என்ற பெயரில் மார்க்கத்தை விட்டு விலகி செல்லக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கணும் என்கிற லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கொள்கையை ஏற்றிருக்கிற முஸ்லிம்கள் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சிலை வணக்கத்தை ஆதரிக்கக்கூடியவர்களாக, சிலை வழிபாட்டுக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடியவர்களாக, அதை அவர்களே முன்னின்று நடத்தக்கூடியவர்களாக, சிலைகளை கடவுள் பிறந்த நாள், அந்த பிறந்த நாள், இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாங்க இல்லையா, அதற்காக என்ன செய்கிறாங்கன்னா இவங்களும் சேர்ந்து கொண்டு அதை செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம். சமீபத்தில் கூட பாரம்பரியமான ஒரு முஸ்லீம் கல்லூரியில் இதை நடத்தியிருக்கிறாங்க. முஸ்லீம் ஆசிரியர்களும் முஸ்லீம் மாணவர்களும் சிலரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, இப்படி எல்லாம் நம்மளும் செஞ்சோம் என்று சொன்னால், பெரும்பான்மை மக்கள் எதை வழிபடுகிறார்களோ அதை நாமும் வழிபட்டோம் என்று சொன்னால், அதே மாதிரி நாமும் நடந்து கொண்டோம் என்று சொன்னால் நல்லிணக்கம் ஏற்பட்டுரும், சமூக நல்லிணக்கத்தை உருவாக்கும் என்று நினைத்து கொண்டு இதை செய்கிறார்கள். ஆனால் இது சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தாது. ஏன், இப்படி மார்க்கத்தை அற்பமான நோக்கத்திற்காக விடக்கூடியவர்கள் சின்ன நம்பரில் இருப்பாங்க. எல்லாரும் செஞ்சால் தான் மத நல்லிணக்கம் ஏற்படும். இவர்கள் செய்கிற இந்த காரியம் இஸ்லாத்தை பேணக்கூடிய மக்களுக்கு கோபத்தான் ஏற்படுத்தும். எப்படி நல்லிணக்கம் ஏற்படும்? நல்லிணக்கம் என்றால் ரெண்டு சமுதாயமும் ஒரே மாதிரி சிந்திச்சா தான் நல்லிணக்கம் ஏற்படும். ரெண்டு பேர் போய் இது மாதிரி காரியத்தை செய்யும் பொழுது மீதி உள்ள ஆட்கள் கோபம் வறுமையானால் எப்படி இணக்கம் ஏற்படும்? இவருடைய செயலை நாம் வெறுக்கிறோம், மார்க்கத்தை பேணக்கூடியவர்கள் வெறுக்கிறார்கள், இது சரியான செயலில் இருந்து கண்டிக்கிறார்கள். இப்படி எல்லாம் செய்து நாங்கள் நல்லிணக்கத்தை பண்ணுகிறோம் என்று நடிக்கக்கூடிய சில பள்ளிவாசல்கள் எல்லாம் இது மாதிரியான வரவேற்பு கொடுக்குறோம், அந்த ஊர்வலத்துக்கு வரவேற்பு கொடுக்குறோம் என்ற பெயரில் வழிபடக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அவங்க போகிறது விட்டுடலாம், நம்ம குறுக்க நிற்க வேண்டிய தடுக்கிறது தேவை கிடையாது. ஆனால் நம்மளே அதை வழிபடுவது, அதுக்கு சூடம் காட்டுவது, அதை கும்பிடுவது, அந்த மாதிரியான காரியம் செய்வோமே ஆனால் இது கண்டிப்பாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தாது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தினுடைய பேஸ்கை விட்டு வெளியேறிடுவாங்க. பையன் அப்படி வருது, உலக வாழ்க்கையுடைய பையன் எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால், நம்ம இப்படியெல்லாம் செஞ்சால் அப்போ தான் அந்த கல்லூரி ஒழுங்காக நடத்த முடியும், இப்படியெல்லாம் செஞ்சால் அதிகாரிகளுக்கு தொந்தரவு இருக்காது, இப்படியெல்லாம் செஞ்சால் அரசாங்கம் நம்மளோட கருணை காட்டும், இப்படி நினைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா மார்க்கத்தை விட்டு ஒதுங்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம். உண்மையில் நல்லிணக்கம் என்ன? ஒரு மதத்தினுடைய காரியத்தை நம்மளை செஞ்சால் தான் நல்லிணக்கம் ஏற்படுமா? நல்லிணக்கம் ஏற்படுவதாக இருந்தால் அவங்க ஒரு தவறான ஒரு கொள்கையில் இருந்தால் கூட அதை நாங்களும் செய்வோம், அப்போ நல்லிணக்கம் ஏற்படும் என்று சொல்வார்களே. ஆனால் இது நடிப்பு. நெசமாக நம்பி செய்யணும். நீங்கள் நம்புறீங்களா? அதை நம்பலைங்க போது செஞ்சீங்கன்னா நடிக்கிறீங்க. நம்பிட்டீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு போயிட்டீங்க. அதை நம்பி செய்தீர்களே ஆனால் இஸ்லாத்தை விட்டு போய்விடுகிறீர்கள். நீங்களே நம்பலைன்னு சொன்னீங்களே ஆனால் நடிக்கிறீங்க. நடிப்பு எப்படி ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும்? அப்போ நம்ம கொள்கையில் எந்த ஒரு காரணத்திற்காக வேண்டியும் கொள்கையை விட்டுட்டு சமரசங்கிற இதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம கொள்கை நம்ம கடைப்பிடிக்கிறதுல அடுத்தவருக்கு என்ன இடைஞ்சல் இருக்கு? எங்கள் கொள்கை எப்படி நாங்கள் வாழ்வதில் அடுத்தவன் எப்படி குறுக்கிடுவது என்றுதான் உறுதியாக நிற்க வேண்டும். அது கொஞ்சம் மாறிக்கொண்டு வருகிறது. அந்த உறுதி குலைந்து வருவீங்க. அந்த தலைவர்களாக இருக்கிறவங்க, முத்தவழிகளாக இருக்கிறவங்க, ஒரு கல்லூரி நிர்வாகிகளாக இருக்கிறவங்க பலவித தொழில்கள் அப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இடைஞ்சல் வரக்கூடாது, அதுக்கு பாதிப்பு வரக்கூடாது, ரைடு வரக்கூடாது, இந்த இருக்கிற ஆட்சிக்கு இப்படி இருந்தால் தான் பிடிக்கும், இப்படி நினைத்து கொண்டு தங்களை காத்துக் கொள்வதற்காக வேண்டி துன்யாவுடைய அற்பமான ஒரு ஆதாயத்தை கருதி, புகழை கருதி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும். இதை முஸ்லீம் அல்லாத மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு காலத்திலையும் இதனால் நல்லிணக்கம் ஏற்படாது, முருகல் தான் ஏற்படும், கோபம் தான் ஏற்படும், வெறுப்பு தான் ஏற்படுமே தவிர ஒரு காலத்தில் நல்லிணக்கம் ஏற்படாது. ஒரு சைவ உணவு உண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு, நான் அசைவ உணவு உண்கிறேன், நீ இதைத்தான் உண்ணணும்னு சொல்லி அவனை வற்புறுத்தினா நல்லிணக்கமாக ஏற்படும்? அடே, நான் விரும்பாத உன்னை ஏமலை என்ன திணிக்கிறேன்னு கேட்பாரு. நான் கொடுக்கறது உணவாக இருந்தால் கூட இதான் நான் சாப்பிட மாட்டேனே, இதையும் எனக்கு திணிக்கிற அப்படின்னு அவர் கேட்பாரா இல்லையா? கேட்டால் நல்லிணக்கத்துக்கு கேடாது, கேடு கிடையாது, அவர் நம்பிக்கை. அது விரும்பாத உணவு அவனுக்கு திணிக்காது என்று அதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிறீங்க. அது மாதிரி தான் வழிபாடும். முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் ஒரு அல்லாவை தான் வணங்குவான். அல்லாவை தவிர யாரையும் மண்ணையோ கல்லையோ கருதையோ குதிரையோ செத்தவனையோ உசுரோடு இல்லவனையோ சிலையை வணங்க மாட்டான், சூரியன் சந்திரனை வணங்க மாட்டான் என்பது நம்முடைய கொள்கையாக இருக்கும் பொழுது நாம் ஊரில் நல்லிணக்கம் ஏற்படும் என்பதற்காக உங்களோட சேர்ந்து நாங்கள் கும்பிடுறோம், உங்களோட சேர்ந்து நாங்களும் தேர் இழுக்கிறோம், உங்களோட சேர்ந்து நாங்களும் வர்றோம் என்று போவார்களேயானால்
ஒட்டுமொத்த மக்கள் அதை போக மாட்டார்கள், வெறுப்பார்கள். அப்ப நீங்கள் எதிர்பார்க்க நல்லிணக்கமே ஏற்படாது, மார்க்கத்திலையும் பாவியாயிடுறீங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் அதிகரித்து வர்ற காட்சியை பார்க்கிறோம். அதனுடைய உச்சகட்டம் என்னன்னு கேட்டா, நம்ம சென்னையில பாரம்பரியமா இருக்கக்கூடிய முஸ்லீம் ஒரு கல்லூரியில் நடந்திருக்கிறது. இது வேதனை ஏற்படுத்தக்கூடிய வகையில் என்ன செய்கிறது இருக்கிறது. அதுல இருந்து இந்துத்துவா கட்டுன்னு பெரிய பாராட்டுலாம் கொண்டிருக்கிறவர்களுக்கு பாராட்டு மழை. இப்படித்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம், இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், இது மாதிரி எல்லாரும் செய்யுங்க. இது மாத்திரம் இல்லாம நாங்கள் கொண்டாடுற தீபாவளி போல எல்லாத்தையும் நீங்கள் கொண்டாட வேண்டும், அப்போதான் நல்லிணக்கம் ஏற்படும். அவங்க நன்றி கடிதம் எழுதுகிற அளவுக்கு அது பரவி கொண்டிருக்கிறது முகநூல்களில். அப்போ எந்த ஒரு காலத்திலையும் இது மாதிரியான ஈனத்தனமான வேலையை நம்ம செய்யக்கூடாது. நல்லிணக்கம் வேணும். நல்லிணக்கத்தில் அளவுகள் என்ன? அவங்க வழிபாட்டுக்கு நாம குறுக்கணிக்க கூடாது, நம்முடைய வழிபாட்டுக்கு அவங்க குறுக்கணிக்கணும். நீங்கள் தாராளம் பண்ணிட்டு போங்க, எங்களுக்கு என்ன இருக்கு? உங்கள் நாடு நீங்கள் பண்ணி, எங்கள் நாடு நாங்கள் பண்ணிட்டு, 2 பேருக்குள்ள நாடு இது. உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்யுங்கள், எங்கள் விருப்பம் நாங்கள் செய்கிறோம். யாரும் யாருக்கும் இடைஞ்சல் பண்ண வேண்டாம். அது நல்லிணக்கம். நீ செய்யறத நான் செய்யணும்டா, நான் செய்யற நீ செய்யணும்டா நல்லிணக்கமா? அது ஒரு ஆணவம், அது ஒரு அடிமைத்தனம், அது ஒரு இழிவு.